100 நாளில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றி காட்டுற சேலஞ்சில் இன்னைக்கு டே 7. இன்னைக்கு சண்டேனால ஜிம்முக்கு லீவ் விட்டாச்சு. தூங்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி தான் என்னை எழுப்பி விட்டான். எல்லாம் தூங்கிட்டே இருந்திருப்பேன். அப்புறம் வழக்கம் போல் டேஸ்டியான ஷேக்கை ரெடி பண்ணிட்டு குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து பயிர் பண்ணி வச்ச 4 எக்கு சாப்பிட்டேன் நண்பர்களே. அப்புறம் நம்ம தெரிஞ்ச அண்ணனோட தங்கச்சி கல்யாணம் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. அதனால் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே மண்டபத்தை நோக்கி ஒரு பயணத்தை போட்டு மண்டபத்துக்கு போனதும் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்தேன் நம்ம கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா சாப்பிட போகலான்னு போனேன். எனக்கு கிழிஞ்சலையை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறாரா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி வச்சாங்க. ஆஹா மட்டன் பிரியாணின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் நம்மளே. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஸ்டைலாக வண்டி ஓட்டுருந்தாப்புலே. அவர் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் எப்படி வேற லெவலில் இருக்கா, டைட்டு தான் பண்ண முடியல, அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். ரூம் வந்து சேர்ந்து ஒரு குட்டி உறக்கத்தை போட்ட நண்பர்களே. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஆனதும் நம்ம கொய்யா காக்கா ஆரஞ்சானெலாம் சாப்பிட்டேன் நண்பர்களே. அப்புறம் எல்லாரும் சண்டே ஆனால் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போவோம் நண்பர்களே. நம்ம டேட்டிங்கெல்லாம் நம்ம அழுகு துணி கூட தான். அதை அப்படியே துவைச்சி முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் ரைஸு வித் சிக்கன் குழம்பு 3 முட்டையோடு சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கு வீடியோவும் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. பை நண்பர்களே.